வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்பியரில் எலக்ட்ரிக் ஒரு ஸ்பியர்னால் பாலுன்னு வச்சுக்குவோம், ஃபுட்பாலோ அல்லது அதுதான் ஸ்பெரிக்கல் ஷேப். அதுக்கு வெளியில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், அது வந்து சார்ஜ்டு ஸ்பியரு. வெளியில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அந்த ஸ்பியர்னால், அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியரில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், அதுக்கு உள்ள எவ்வளவு ஸ்பியருக்கு உள்ள எவ்வளவு சார்ஜ் இருக்குது, எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்பியரை நம்ம வந்து எத்தனை டைப்பை பண்ணலாம். ஒன்று ஃபஸ்ட்டு சாலிட், இன்னொன்று ஹாலோ. வாட் இஸ் சாலிட்? சாலிட்னு பார்க்க போனால் ஷார்ட் புட் பால் பார்த்துருக்கீங்களா? ஸ்பெரிக்கல் ஷேப் இருக்கும், உள்ளே ஃபில்லாக இருக்கும், இரும்பால், வெளிலேயும் இரும்பால் சர்ஃபேஸ் இரும்பால் இருக்கும், உள்ளேயும் இரும்பால் ஃபில்லப் பண்ணியிருப்பாங்க. அதுதான் சாலிட் ஸ்பியர்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஸ்பெரிக்கலில் பால் இருக்குல்ல, ஃபுட்பாலோ இல்லை வாலிபாலோ, ஹாக்கி ஃபுட்பாலோ இல்லை வாலிபாலோ பார்க்குற போது அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும்தான் இருக்கும், உள்ளே ஒன்றும் இருக்காது, காலியாக இருக்கும். ஏர் இருக்குதுன்னு சொல்லாதீங்க, ஏர் ஆசிட்டிஸ் எவ்ரிவேர் இருக்குது. ஸோ அதுதான் ஹாலோன்னு சொல்லலாம், அது ஸ்பெரிக்கல்னு சொல்லலாம், ஹாலோன்னு சொல்லலாம். உள்ளே ஒன்றும் இல்லைன்னா ஹாலோ, உள்ளே ஃபுல்லாக ஃபில்லாக இருந்ததுன்னா அது வந்து சாலிட். அது சாலிட் ரெண்டு இன்னும் ஹாலோ ஆர் தின் ஷெல்ஸ் ஆர் சாலிட் சொல்கிறோம். தென் அதுலேயே ரெண்டு டைப் இருக்குது. ஹாலோ இருந்தாலும் சரி, சாலிட் இருந்தாலும் சரி, கண்டக்டிங் அண்ட் நான் கண்டக்டிங் ரெண்டு டைப் இருக்குது. கண்டக்டிங்னா என்ன? அதில் இருக்க சார்ஜு வெளியில் போயிடும். நான் கண்டக்டிங்னா அதில் இருக்க சார்ஜு அந்த கன்ஃபிகரேஷன் விட்டு வெளியில் போகாது. இட் மீன்ஸ் அது ஒரு இன்சுலேட்டர்னு சொல்லலாம். இன்சுலேட்டர் அதில் ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் இருக்குது, அதனால் அதை கண்டக்ட் பண்ணக்கூடாது, சார்ஜஸ் வெளியில் விடாது. அதுதான் கண்டக்டிங் நான் கண்டக்டிங் இன்சுலேட்டர் ஆர் டைஎலக்ட்ரிக் சொல்கிறோம். இந்த இப்போ முக்கியமாக பார்க்க போனோம்னா பார்த்தோம்னா சாலிட் ஹாலோ ஸ்பியர் இருக்குது, இந்த பக்கம் ஹாலோ, இந்த பக்கம் சாலிட். இதில் வந்து ஒன்று கண்டக்டிங் நான் கண்டக்டிங், இதுலேயும் கண்டக்டிங் நான் கண்டக்டிங். ஓகே, இதில் ஒரே ஒரு எல்லா ஸ்பேஸுக்கும் ஒரே ப்ராப்பர்ட்டிக்கும் எக்ஸப்ட் நான் கண்டக்டிங் சாலிட் ஸ்பியரில் ப்ராப்பர்ட்டிஸ் வேறு மாதிரியாக இருக்கும். என்ன வேறு மாதிரியாக இருக்கும்? இது நம்ம வச்சுக்கோ, நம்ம திஸ் இஸ் நான் கண்டக்டிங், திஸ் இஸ் ஆல் கான்ஃபிகரேஷன் என்ன? ஹாலோவில் கண்டக்டிங் நான் கண்டக்டிங், சாலிடில் கண்டக்டிங். திஸ் இஸ் ஆல். இன்னொன்று வச்சுக்கோ, திஸ் இஸ் சாலிட் நான் கண்டக்டிங். சாலிட் நான் கண்டக்டிங்கில் என்னென்னா ஆல் த சார்ஜஸ் வில் பி யூனிஃபார்ம்லி சாலிட் நான் கண்டக்டிங். ஸோ சாலிட் நான் கண்டக்டிங், ஆல் த சார்ஜஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் த இட்ஸ் என்டையர் வால்யூம். ஒரு ஷார்ட் புட் பால் எடுத்து அதில் சார்ஜ் பண்ணோம்னா அந்த சார்ஜ் வந்து என்டையர் வால்யூம் ஆஃப் த சாலிட் ஸ்பியரில் அது டிஸ்ட்ரிபியூட் ஆகும். பட் இன் கேஸ் ஆஃப் எக்ஸப்ட் நான் கண்டக்டிங், தட் இஸ் this 1 2 3, the charge will reside on the surface, not inside. No, it will remain on the surface of the its configuration. So இதுதான் டிஃப்ரென்ஸ். நான் கண்டக்டிங் மட்டும் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் இருக்கும். For non-conducting solid sphere, the charges will be uniformly spread throughout the entire volume. Except, அப்புறம் இதில் மஸ்ட் ரெஸ்ட்டு எல்லா சார்ஜஸும் அதோட சர்ஃபேஸில் தான் இருக்கும், உள்ளே இருக்காது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆல் கான்ஃபிகரேஷன் எக்ஸப்ட் சாலிட் நான் கண்டக்டிங் ஸ்பியர். எலக்ட்ரிக் ஃபீல்ட் due to charged hollow spherical, ஹாலோன்னா ஸ்பெரிக்கல்னு அர்த்தம், கண்டக்டிங் அண்ட் நான் கண்டக்டிங். நம்ம பார்த்தோம் ஹாலோ கண்டக்டிங், நான் கண்டக்டிங் அண்ட் சாலிட் கண்டக்டிங் எல்லாத்துக்கும் சார்ஜ் வந்து இட் வில் ரிமைன் எதில் இருக்கும்? அந்த சர்ஃபேஸில் தான் இருக்கும், உள்ளே இருக்காது. அது உள்ளே இருக்காது. ஹாலோ வந்துன்னா உள்ளே ஒன்றும் இருக்காது, சாலிட்னா உள்ளே ஃபில்லாக இருக்கும். பட் சார்ஜஸ், இதுக்கெல்லாம் சார்ஜஸ் வந்து அதோட சர்ஃபேஸில் தான் இருக்கும். சப்போஸ் that is
இது வந்து ஒரு இட் மே பி சென்டர் இது இங்கே இருக்குது. ஸோ சார்ஜஸ் வில் பி ஸ்ப்ரெட் ஆன் த சர்ஃபேஸ் ஒன்லி. யூனிஃபார்மாக சர்ஃபேஸில் இது எது இருக்கு? ஹாலோ கண்டக்டிங் நான் கண்டக்டிங் ரெண்டுக்கும் ப்ளஸ் ஹாலோ கண்டக்டிங் அண்ட் சாலிடுக்கு அப்புறமா பார்ப்போம். ஸோ இதோட ரேடியஸ் வந்து இதுதான் இதோட ரேடியஸ் ஆஃப் த ஒரிஜினல் சிலிண்டர். ஸோ நவ் ஸ்பியர் இப்போ எந்த பக்கம் போனாலும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி ரேடியலி அவுட்வர்ட். ரேடியலி எல்லாரும் ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜுங்கிறது ரேடியலி அவுட்வர்ட். ஸோ ரேடியலி அவுட்வர்ட் தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். சப்போஸ் இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன சர்ஃபேஸ் எடுத்துக்கோம். ஸ்மால் எலிமெண்டல் லென்த் டிஎஸ்ன்னு சொல்லலாம், டிஏன்னு சொல்லலாம். டிஎஸ் சில இடத்துல டிஎஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஏரியா வெக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் இங்கே இருக்குது. அண்ட் அந்த சர்ஃபேஸில் பார்த்தோம், சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக இந்த டிஎஸ் சின்ன ஏரியா வச்சுருக்கோம். அதுக்கு பர்பண்டிகுலராக டிஎஸ் வெக்டர் இருக்கும். ஏரியா வெக்டர் இந்த ஸ்மால் எலிமெண்டல் சர்ஃபேஸ்க்கு இதுவும் எப்படி இருக்கும்? அப்போ எல்லா இடத்துலையும் எப்படி தான் இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? இது டிஎஸ் ஸ்மால் எலிமெண்ட்ரி லென்த் அண்ட் ஸ்மால் எலிமெண்ட்ரி லென்த்தோட ஏரியா வெக்டர், ஸ்மால் எலிமெண்ட்ரி லென்த்தோட ஏரியா வெக்டர் இந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலர் இருக்கும். ஸோ ஈக்கும் டிஎஸ்க்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளோ இருக்குது? சரி, சார்ஜ் வில் டிசைட் இன் இட் சர்ஃபேஸ் இந்த கான்ஃபிகரேஷனுக்கு. ஹாலோனா ஸ்பெரிக்கல் அர்த்தம் உள்ள ஒன்றும் கிடையாது. கண்டக்டிங் அண்ட் நான் கண்டக்டிங். ஸோ நம்ம இப்போ எழுதலாம் காஸ்லா எப்படி எழுதலாம்? இ டாட் டிஎஸ் வெக்டர் இஸ் equal to charge inside divided by inside the sphere and surface. Suppose we want to find out at a distance r, where r is greater than the radius of the sphere. So what is the electric field? Electric field என்ன இருக்க முடியும்? Suppose இந்த பாயிண்ட் பார்ப்போம். இந்த பாயிண்ட் பார்த்தோம்னா ஸோ இது r டிஸ்டன்ஸில் இருக்குது r. ஸோ we construct a Gaussian surface. இதுதான் Gaussian surface. Gaussian surface எப்படி ஸ்பெரிக்கலாக இருக்கும்? இங்கே இந்த இடத்துல r, 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 எல்லா பாயிண்ட்லேயும் வித் சேம் ரேடியஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேமாக இருக்கும். இந்த பாயிண்ட்லேயும் சேமாக இருக்கும், 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 இந்த பாயிண்ட்லேயும் சேமாக இருக்கும். ஸோ சிமெட்ரி என்ன வருது? காஸில் அப்ளை பண்ணி சிமெட்ரி தேவை. ஸோ சிமெட்ரி என்ன சிமெட்ரியாக இருக்கும்? ஸ்பெரிக்கல் சிமெட்ரி. ஃபர்ஸ்ட் அட் constructing Gaussian surface. So constructing Gaussian surface is the Gaussian surface. Okay. Now நம்ம அந்த பழைய இதையே யூஸ் பண்ணுவோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் E dot ds vector is equal to அதான் ஏற்கனவே எழுதிட்டோம். ஸோ இதை எழுதினோம்னா இது வந்து காஸ்ல, இது பை டெஃபினேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இதை எப்படி இதுதான் இன்டெக்ரல் E ds into cos theta is equal to சார்ஜ் என்ன வரும்? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி is equal to சார்ஜ் inside divided by ஏரியா. ஏன்னா சர்ஃபேஸ்னால் ஏரியா தான் வரும். ஸோ ஏரியான்னு வச்சுக்கோ. ஸோ சார்ஜ் இன்சைட் இஸ் equal to surface into area. Now இது வந்து டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். அதோட மேக்னிடியூட், இதோட மேக்னிடியூட், காஸ் ஆஃப் த ஆங்கிள் தீட்டா. வேறு தீட்டா is equal to எவ்வளோ வரும்? தீட்டா இது ரெண்டுத்துக்கு கிட்ட தீட்டா is equal to 0 டிகிரி. எல்லா சர்ஃபேஸில் காசியன் சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் டிஎஸ் வெக்டர் ஏரியா வெக்டர்
ஆஃப் த ஸ்மால் போர்ஷன் எல்லாம் ரெண்டும் பேரலில் இருக்கும். அப்போ ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் 0 இருக்கும். ஸோ நம்ம இப்படி தான். ஸோ E இன்ட்டு ds இன்ட்டு cos ஆஃப் 0 is equal to sigma into A. Sigma into A divided by epsilon naught. இது சார்ஜ் இன்னுக்கு வந்து சிக்மா ஏ டிவைடட் பை எப்சிலான் நாட் டிவைடட் பை எப்சிலான் நாட். நவ் cos 0 is equal to 1. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? சர்ஃபேஸ் இன்டெக்ரல் பண்ணுறோம். திஸ் சர்ஃபேஸ் இன்டெக்ரல். எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிங் த்ரூ ஏ சர்ஃபேஸ், ஸ்மால் சர்ஃபேஸ், அதை இன்டெகிரேட் பண்ணால் டோட்டல் சர்ஃபேஸுக்கு அதுதான் டெஃபினேஷன். ஸோ நம்ம இது பண்ணோம்னா now this becomes E into integral of ds is equal to sigma E divided by epsilon naught. So integral of ds நம்ம எல்லாருக்கும் தெரியும், integration of small area gives the total surface. So இது நம்ம E into ds. So E into integral ds is equal to surface area into surface is equal to q charge divided charge q தான் நம்ம மாற்றிக்கிட்டோம். charge in is equal to this much divided by epsilon naught is equal to sigma a by epsilon naught. Sigma a by epsilon naught. இதை இப்படி நம்ம வச்சுக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் E is equal to, ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும்? சர்ஃபேஸ் ஏரியா எதோட சர்ஃபேஸ் ஏரியா? ஆனால் இந்த பாயிண்டில் நம்ம பார்க்க ஆசைப்படுறோம், அதாவது இந்த பாயிண்டில் பார்க்க போகிறோம். ஸோ இதோட சர்ஃபேஸ் ஏரியா வரும். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ காசியன் சர்ஃபேஸ் ஏரியா. என்கிட்ட காசியன் சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பெரிக்கல், அதோட ஏரியா வந்து 4π இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்சைட். இதை இப்படி எழுதலாம், டிவைடட் பை epsilon naught. So electric field is equal to charge inside divided by 4π epsilon naught into r square. So இதுக்கு point charge கொடுக்கும். For a point charge, the electric field at any point r is charge inside divided by 1 by, that is இது இப்படி எழுதலாம், 1 by 4π epsilon naught into charge inside divided by r square. the electric field ஓட magnitude. இதை ஃபஸ்ட்டு இது ஒரு ரிசல்ட்டு. இதை நம்ம மறுபடியும் மாடிஃபை கூட பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். இது எக்ஸ்பிரஷன் எதுக்கு வரும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் அட் எ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் இட், தட் இஸ் எப்படி தான். ஸோ பாயிண்ட் சார்ஜ் எப்படின்னா இந்த இடத்துல ஆர் இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும்? எவ்வளவு? அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். now இதை நம்ம ஃபர்தராக மாற்றலாம். see electric field E into 4π r square is equal to charge in எப்படி sigma into area. sigma into எந்த ஏரியா? see சார்ஜினுங்கிற போது ஏரியா இன்க்ளூடட் இன் த சார்ஜ். எந்த ஏரியாவை நம்ம பார்க்குறோமோ அந்த ஏரியாவில் எவ்வளோ சார்ஜின்னு பார்க்கணும். ஸோ இந்த ஏரியாவில் தட் இஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு இந்த காசியன் சர்ஃபேஸோட ஏரியா. இது வந்து காசியன் சர்ஃபேஸோட ஏரியா. சார்ஜ் இன்சைடுன்னு பார்க்குற போது இதை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம். சார்ஜ் இன்சைட் த காசியன் சர்ஃபேஸ், இன்சைட் த காசியன். இதுக்கு மேலே எலக்ட்ரிக், ஏன்னா எல்லா சார்ஜஸும் அதோட சர்ஃபேஸில் இருக்குது, அதுக்கு அந்த பக்கம் போகாது. ஸோ காசியன் சர்ஃபேஸ் பெருசு இருக்கு இல்லையா, பெருசில் எவ்வளோ சார்ஜ் இன்க்ளூட் பண்ணோம்? இந்த இடத்துல எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அந்த வேல்யூ தான் அந்த சர்ஃபேஸ் ஏரியாவில். ஏன்னா சார்ஜ் இஸ் ஆல்வேஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஒரிஜினல் ஸ்பியர். ஸோ நம்ம என்ன சொல்லலாம், இந்த charge enclosed by the Gaussian surface is equal to charge of the original sphere with the radius capital R. So நம்ம எதாவது into A is equal to 4π cap. ஸோ இந்த சிலிண்டரில் சப்போஸ் இங்கே பார்க்குறோம், இதுதான் காசியன் சர்ஃபேஸ், இது ஒரிஜினல் சர்ஃபேஸ். இந்த காசியன் சர்ஃபேஸ் எவ்வளோ சார்ஜ் என்க்ளோஸ் பண்ணியிருக்கு? இன்சைடு த காசியன் சர்ஃபேஸ் எவ்வளோ சார்ஜ் இருக்குது? இந்த சார்ஜ் தான் இருக்குது, இங்கே சார்ஜே கிடையாது. அதனால் திஸ் இஸ் த சார்ஜ், அதோட ரேடியஸ் ஆர். ஸோ 4π r ஸ்கொயர். இந்த ஏரியா எவ்வளோ வரும்? திஸ் ஏரியா சிக்மா இன்ட்டு ஏ 4π
r square 4 pi r square sigma into a divided by sigma epsilon naught. So இந்த 4 pi நம்ம கேன்சல் பண்ணிடலாம். So electric field is equal to sigma by epsilon naught into r square divided by sigma by epsilon naught r square. இங்கே E இங்கே இருக்குது. ஸோ டிவைடட் பை r square. இது ஒன் மோர் எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் ரெண்டு எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் இந்த இடத்துல outside the charged hollow spherical conducting non-conducting sphere electric field எவ்வளோ இருக்குது? electric field is equal to 1 by 4 pi epsilon naught charge enclosed by the surface divided by r square. It means இது இந்த எக்ஸ்பிரஷன் வந்து electric field due to point charge it means the anti இந்த படத்தில் நம்ம வெளியில் பார்க்குற போது electric field seems to be concentrated at a single point. இது பாயிண்ட் சார்ஜுக்கு எக்ஸ்பிரஷனு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் இது as if the total charge is concentrated at its center. And another reason அதை நம்ம ஓப்பன் அவுட் பண்ணோம்னா கியூஎன் ஓப்பன் பண்ணோம்னா 4 pi r square divided by 4 pi epsilon naught. So this is the second expression. ஸோ இதையும் யூஸ் பண்ணலாம், நம்ம இதையும் ஜென்ரலாக இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எது ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்டு இது கான்ஸ்டன்ட் ஏன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கான்ஸ்டன்ட் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் இஸ் கான்ஸ்டன்ட், பட் திஸ் இஸ் வேரியபிள். ஸோ 1 by r square. இப்போ செகண்ட் கேஸ் எப்படி பார்க்குறோம்னா செகண்ட் கேஸ் இஸ் when the point r is equal to r. It means இதுதான் ரேடியஸ் ஆஃப் த ஒரிஜினல் சிலிண்டர் சார்ஜ் அதை சுற்றி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது அட் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் பார்த்தோம்னா. ஸோ திஸ் இஸ் ஆர். இந்த கண்டிஷனில் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர். த பாயிண்ட் முன்னாடி வெளியில் பார்த்தோம் அது ஆராக இருந்தது. இப்போ அந்த சர்ஃபேஸில் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இன்டெக்ரல் இ டாட் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்சைட் த காசியன் சர்ஃபேஸ். இப்போ காசியன் சர்ஃபேஸுக்கு வரும். இந்த பாயிண்டில் பார்க்குற போது காசியன் சர்ஃபேஸ் அந்த சர்ஃபேஸ் மேலே தான் வரும். காசியன் சர்ஃபேஸ் அண்டர்ஸ்டாண்ட் காசியன் சர்ஃபேஸ் அந்த சர்ஃபேஸ் கியூ இன் டிவைடட் பை எப்சிலான் நாட். ஸோ இப்போ இந்த இடத்துலையும் சப்போஸ் நம்ம ஒரு டிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் இருக்கும், ஏரியா இந்த ஸ்மால் ஏரியாவோட வெக்டரும் இந்த பக்கம் தான் இருக்கும். எல்லா போர்ஷன்லையும் இப்படி தான் இருக்கும். எல்லா போர்ஷன்லேயும் இ இங்கே இருக்கும், இ வெக்டர் டிஇ வெக்டரும் டிஎஸ் வெக்டர் ஏன்னு போட்டுக்கலாம். இங்கே எஸ்ன்னு யூஸ் பண்ணால் ஸோ எஸ்ஸை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஏ இன்ட்டு 0. ஸோ இதுக்கு இல்லை ஆங்கிள் என்ன இன்டெக்ரல் இ இன்ட்டு டிஎஸ் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் number of electric field line passing through a surface area and integrating for a whole surface. That's definition. This is Gauss law. A into ds இதோட ஸ்கேலர் into cos of ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள ஆங்கிள் ரெண்டுத்துக்கு உள்ள எங்கே பார்த்தாலும் cos of 0 degree is equal to q in our. So charge enclosed in the Gaussian surface. So it's nothing but the original cylinder இருக்குது அதோட சர்ஃபேஸ் தான் பார்க்குறோம். q that is surface charge density is equal to charge divided by area. So charge நம்ம எப்படி எழுதலாம்? Q is equal to sigma into sigma charge density inside n to a. இதை நம்ம இப்படி எழுதலாம். So okay, now integral E into ds எப்படி எழுதலாம்? E into integral ds, this become cos of 0 is equal to 1 is equal to sigma inside the Gaussian surface into area of the surface. இந்த ஏரியா எதுக்கு வரும்? இந்த ஏரியா வந்து it will come for the area. இந்த ஏரியாவில் எவ்வளோ சார்ஜ் இந்த ஏரியாவில் இன்க்ளூட் ஆகிருக்கு அதுதான் வரும். number of charges inside, that is number of surface charge density in the area which encloses the qn. So d into a. So this is equal to E into S. E into integral of ds வந்து S ஆகிடும். is equal to sigma into E. So இங்கே E சர்ஃபேஸ் ஏரியாவில் வரும். சர்ஃபேஸ் ஏரியா காசியன் சர்ஃபேஸ். ஏன்னா இந்த சர்ஃபேஸ் மேலேயே நம்ம
எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டக்ட் பண்ணி இட் மீன்ஸ் காசியன் சர்ஃபேஸ் அந்த சர்ஃபேஸ்லேயே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ வரும்? 4π இன்ட்டு ரேடியஸ் எவ்வளோ வரும்? ஏன்னா இந்த சர்ஃபேஸில் தான் நம்ம பார்க்க ஆசைப்படுறோம். அட் ஆர் இஸ் equal to ஆர் ஸ்கொயர். இது காசியன் சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு சிக்மா இ இன்ட்டு ஏ பை எப்சிலான் நாட். இதை மிஸ் பண்ணிட்டோம், எப்சிலான் நாட். ஸோ சிக்மா பை எப்சிலான் நாட். இங்கே ஏரியா எந்த ஏரியா வரும்? ஏரியா விச் என்க்ளோசஸ் த சர்ஃபேஸ் ஏரியா. இங்கே ஒரிஜினல் சிலிண்டர் இருக்குது, இது அது மேலே தான் காசியன் சிலிண்டர். அது தூக்கி நம்ம இம்போஸ் பண்ணோம்னா காசியன் சர்ஃபேஸ். அந்த ஏரியா தான் நமக்கு வேணும். இந்த ஏரியா இண்டிகேட்ஸ் அந்த ஏரியா. இங்கே வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் காசியன் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த இடத்துல காசியன் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ சார்ஜ் இன்க்ளூட் பண்ணியிருக்கு, இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? Charge inside the Gaussian surface is equal to sigma into A, where this area is equal to in the area. ஏன்னா இதில் ஒரிஜினல் சிலிண்டர் ஸ்பியரில் எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அந்த ஸ்பியரில் உள்ள சார்ஜ் தான் காசியன் சர்ஃபேஸும் என்க்ளேஸ் பண்ணிருக்கோம். ஸோ சிக்மா இன்ட்டு இதோட ரேடியஸ் ஆர் அப்படிங்கிறது இயர் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ 4π ஆர் ஸ்கொயர், ரைட். ஸோ திஸ் இஸ் சிக்மா இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 4π ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த 4π ஸ்கொயர் அடிச்சிட்டோம்னா, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர். இட் மீன்ஸ் அட் this surface of sphere is equal to Q என்ன வருது? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் is equal to 4π ஸ்கொயர் பண்ணுறதுனா சிக்மா பை epsilon naught for r is equal to r. So for r is equal to r, electric field phase of this is equal to electric field is sigma by epsilon naught. So this is a constant is equal to a constant. ஏன் கான்ஸ்டன்ட்னா இது ஒரு கான்ஸ்டன்ட், இது ஒரு கான்ஸ்டன்ட். A constant divided by constant is another constant at r is equal to r. Now third, so electric field at a distance r இங்கே பார்த்தோம் நம்ம at a distance r. அடுத்தது at a distance r, இதோட ரேடியஸ். ஃபஸ்ட் கேஸ் இங்கே பார்த்தோம், செகண்ட் கேஸ் இங்கே பார்த்தோம் when r is equal to r. தேர்ட் கேஸ் இங்கே பார்ப்போம் inside. It is electric field inside sphere. Inside sphere பார்த்தோம்னா சார் R, the point எங்கே இருக்கும்? The distance from the origin O எங்கே இருக்கும் is less than R. So இந்த இருக்குது, this is R less than R. So இங்கே மறுபடியும் at every point on the with the radius R will have spherical symmetry. இதுதான் Gaussian surface. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம டாட்டரில் போவோம். ஸோ the Gaussian surface with at r where r is less than the radius of the sphere itself. See, இன்னொரு பாயிண்ட் பார்த்துருக்கோம், எல்லா சார்ஜஸ் வந்து சர்ஃபேஸில் தான் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு, வேறு இன்சைடு சார்ஜே கிடையாது. தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 1/4π epsilon naught into charge divided by r square. So charge is 0 இருந்தால் everything electric field is equal to 0 inside. Electric field is equal to 0 inside. So ஏன்னா charge, no charge inside the sphere. Now மறுபடியும் நம்ம பண்ணோம்னா ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கலாம், surface charge density surface charge density is equal to charge inside. இங்கே charge enclosed divided by area. ஸோ இதை கூட நம்ம இப்படி மாற்றி எழுதலாம். ஸோ சிக்மா என்ன வரும்? சார்ஜ் இன்சைட் இஸ் ஈக்குவல் டு Q inside divided by epsilon naught. Charge divided by area இந்த ஏரியா at r is equal to r. ஸோ 4π r square, ஏன்னா r இங்கே வந்து r divided by epsilon naught. இதை நம்ம எப்படி எழுதலாம்? is equal to 1/4π epsilon naught into r square into
epsilon naught. Second case. Third case, electric field is equal to 0. Electric field is equal to 0 na நம்ம என்ன பண்ணலாம்? So electric field is equal to 0 na Gauss law use பண்ணுவோம். Gauss law for this cylinder. So charge enclosed by Gaussian surface, that is at R is less than R, is equal to 0. Charge is equal to 0. It implies electric field is equal to 0. So Gauss law நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுவோம். Gauss law integral surface integral of E dot ds is equal to charge enclosed in the Gaussian surface. In the Gaussian surface எவ்வளோ charge enclosed இருக்கு? No charge. ஏன்னா எல்லா charge surfaceல இருக்கு. By epsilon naught. Or simply you can say E into area of the Gaussian surface is equal to charge in 0 by epsilon naught, and area is equal. So we can say what is the electric field? Electric field is equal to, this is totally becomes 0. So electric field is equal to 0 at electric field is equal to 0. It means we can say electric field is equal to 0 at R is less than R. Therefore, electric field is equal to 0 at R is less than R. The point is less than the radius of the cylinder. So in the first in the papa, either the electric field R is greater than R. This portion is R. This is the R. R. This is for electric field. Electric field. R ஒன்று எட்டி போட்டுக்கும். R. So this region என்னது? R is equal to R. In the region R is less than R. In the region R, point R is greater than R. So மூணு region. இந்த இடத்துல the electric field R is greater than R. So this is only variable. இது constant. ஏன்னா sigma constant, radius of the cylinder constant. We can say at E R greater than R is proportional to 1 by R square. First case. First case. So it means it is the electric field varies inverse of the radius of the sphere. Second law of the Q in by 4 pi. Second law sigma by epsilon naught. Second law E is equal to sigma by epsilon naught, which is a constant. இது constant. அதை நம்ம இப்படியும் கூட எழுதிக்கலாம். Charge inside divided by 4 pi R square into epsilon naught. இப்படி தான் இதோட வேல்யூ E is equal to constant. Thirdல என்ன வருது? Thirdல வந்து E is equal to 0. So E versus the radius நம்ம பார்த்தோம்னா E versus the radius எப்படி வரும்? See இங்கே up to இங்கேருந்து இங்கே சார்ஜ் இல்லை, up to இது வரைக்கும் சார்ஜ் is 0. Electric field is 0 up to R. At R is equal to R. At R is equal to R. This is at R is equal to, this is constant. So at R is equal to R, அதோட வேல்யூ வந்து என்ன பண்ணும்? Is equal to sigma by epsilon naught. இங்கே electric field is equal to 0. இதுதான் electric field ஓட வேல்யூ, sigma by epsilon naught. அதுக்கப்புறம் என்ன வருது? For R is greater than 0, E is inversely proportional. That is R is greater than R. Inversely proportional to the radius square. So this variable, inversely proportional to radius. Sigma by R is equal to R, and over the sigma R square by R. So this is only variable, this is not variable. So it's equal to R square. R square. This is constant, but the distance and the distance in the R variable. So again it varies inversely as the distance square. So இது வந்து கர்வியாக வரும். 1 by R இப்படி வரும், 1 by R square இன்னும் ஸ்லோப் அதிகமாக வரும். ஸோ the graph R greater than R இப்படி வரும்.
ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேரிஸ் இன்வெர்ஸ்லி அட் த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இவ்வளவு. இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆர் லெஸ் தென் ஆர். இது ஆர் ஈக்குவல் டு ஆரில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ இது. அதுக்கப்புறம் varies inversely as per the r square. So at infinity r is equal to infinity, 1 by infinity is equal to 0. So at infinity electric field is equal to 0 for this configuration.